Hi traders, welcome you all. This is Nigel with you from TradeB. இந்த வீடியோவில் நம்ம மண்டேக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கேப் டவுன் 170 பாயிண்ட்ஸ் 175 பாயிண்ட்ஸ் கேப் டவுன். நம்ம ட்ராப் ஜோனு கீழே தான் ப்ளஸ் மீடியனுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ட்ராப் ஜோனும் அண்ட் மீடியனுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பிஇ தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு குரூப்பில் கிளியராக சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டு S2 இல்லைன்னா S3 அண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸு. அண்ட் ஏதாச்சும் ரிவர்சல் பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம சி சைடு போவோம். வித் டார்கெட் நம்ம ட்ராப் ஜோன் வரைக்கும் பார்க்கலான்ட்டு. அண்ட் அகெயின் சொல்லியிருந்தேன் மேஜர் சப்போர்ட் இன்கேஸ் மேஜர் சப்போர்ட்டும் பிரேக் ஆயிடுச்சு, இன்கேஸ் ரிவர்சல் வரல, மேஜர் சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா 23,371 இன்னைக்கு நம்ம மேஜர் சப்போர்ட்டு. அதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா 23,300 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23,300 வரைக்கும் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு கரெக்டாக நம்ம எகெயின் மேஜர் சப்போர்ட் எடுத்து எகெயின் கேவ் எ ஃபால். எகெயின் இங்கே ஒரு ட்ராப்பிங் நடந்தது. பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டு பிரேக் ஆகி ஓகே நம்ம லெவல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு மேஜர் சப்போர்ட்டு மேலே க்ராஸ் ஆகுதுன்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா கேண்டில் பேரிஷ் கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன் நீங்கள் ஃபார்ம் ஆகணும், நீங்கள் எக்ஸிட் ஆகிருந்துருக்கணும். பார்த்தீங்கன்னா எகெயின் அங்கேருந்து ஒரு நல்ல ஃபாலு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம் மேஜர் சப்போர்ட்டு பிரேக் ஆனால் ஒரு நல்ல ஃபாலோ 100 பாயிண்ட்ஸ் கீழே எகெயின் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எகெயின் ஒரு ரேலி பார்க்கலான்னு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் சப்போர்ட்லேருந்து இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸு மேஜர் சப்போர்ட்லேருந்து கீழே வந்துச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ்ட் அரவுண்ட் 23,170 கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டிகேட்ஸ் மார்க்கெட்டாக வீக்கு. ஸோ அண்ட் இந்த லெவல்ஸ் அட்வான்ஸ் லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெலகிராமில், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே அண்ட் மண்டே வியூ பார்ப்போம். இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. டெய்லியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஃபுல்லாக கீழே தான் விழுந்துட்டுருக்கு. ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 300 பாயிண்ட்ஸ் டெய்லி ரேஞ்சில் கவர் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு கேப் டவுனு இறங்கும், கொஞ்சம் ரிக்கவர் ஆகும், எகெயின் அடுத்த நாள் கேப் டவுன், இல்லை ஒரேடியாக கேப் அப்பு, எகெயின் கேப் டவுன், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தோஸ் ஆர் இன்வெஸ்டிங் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ எல்லாம் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்குது, அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஏன்னா மார்க்கெட்டாக அப்படி இனி ஒரு புல் பேக்ஸ் வரும், அப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும். ஓகே அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 11th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேரிஷ் கேண்டில் டோஜி, அதுக்கப்புறம் ஒரு பேரிஷு, எகெயின் ஒரு டோஜி மாதிரி கேண்டில் போட்டாங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா எகெயின் பேரிஷு. இப்போ எல்லோரும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தா இது பேரிஷ், பட் மார்க்கெட் ட்ராப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி மண்டே எகெயின் ஒரு டோஜியாக இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு குட் நியூஸு. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் இப்போ புட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க மண்டேக்கு கேண்டில் ஸ்டிக் பார்த்தவங்களுக்கு. ஏன்னா ப்ளஸ்ஸு க்ளோசிங்கும் கீழே தான் கொண்டு போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் எதுவும் நல்ல நியூஸ் வரல அப்படின்னா மண்டே கேப் டவுன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை ரீட்டைல் ட்ரேடர்ஸை ட்ராப் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு நியூஸை கொண்டு வந்து மார்க்கெட்டை கேப் அப் ஓப்பன் பண்ண வைப்பாங்க. ஸோ ஓவர் நைட் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக டெய்லி வாங்க, டெய்லி ட்ரேட் பண்ணுங்கள். 10% ஈஸிலியாக ஏர்ன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகே ஸோ மண்டே நம்ம ஷார்ட் ரேஞ்சில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, மார்க்கெட்டை எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலான்ட்டு. 5 minutes டைம் ஃப்ரேம் மாற்றிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தெரியுது பார்த்தீங்கன்னா. அண்ட் சிஇக்கு பார்த்தீங்கன்னா அந்த டபிள்யூ பேட்டர்ன் இது க்ராஸ் ஆகணும், லைக் இது பிரேக் ஆனால் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆயிடுச்சுன்னா மேலே எடுக்கலாம். அதே இது ஒரு ரேஞ்சாக வச்சுங்க. அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா we can see ஒரு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,840 850 லெவலில் இருக்கு. இங்கே இருக்குது அடுத்த சப்போர்ட் நம்மளுக்கு வருது பார்த்தீங்கன்னா 22,840 850 அந்த ரேஞ்சில் இருக்குது. 800 840 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ கீழே விழுந்தால் இங்கே வரைக்கும் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பட் நாளைக்கே மீன்ஸ் மண்டே இங்கே வர வந்துடும் தெரியாது. லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம லெவல்ஸ் இருந்ததுன்னா லெவல் டு லெவல் ஓகே நம்ம S1 ட்ராப் ஜோன் கீழே தான் ஓப்பன் ஆகுதா,
அண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா S1, அதுக்கப்புறம் ட்ரெயில் பண்ணுங்கள் S2க்கு S3 அந்த மாதிரி ட்ரெயில் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் புல்லிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக் 23 250 கிராஸ் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆகி மேலே போகுது அப்படின்னா we can aim for the ஸ்விங் ஹை. அடுத்த ஸ்விங் ஹை பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 23 400 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லெவல் டு லெவல் பார்த்துங்க, ட்ரேட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் வீக்கெண்ட்ஸ் வருது, ஸோ என்ஜாய் வீக்கெண்ட் வித் யர் ஃபேமிலி. டேக் கேர். தேங்க்யூ. See you in the next video. Bye.